இன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒரு படத்திற்கு 100 கோடிக்கு மேல் அதிகம் சம்பளம் வாங்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1980களில் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய டாப் 10 நடிகர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல நடிகர் பாண்டியராஜ் இருக்கார். 1980களில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவையும் குடும்ப கதைகளும் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்ற காலம். அந்த காலத்தில் தனது இயல்பான நடிப்பு, நகைச்சுவை உணர்வு மற்றும் எளிமையான தோற்றத்தால் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் பாண்டியராஜ். திரையுலகத்தில் ஆரம்பத்தில் இயக்குனராகவும் கதையாசிரியராகவும் பணியாற்றிய அவர் பின்னர் நடிகராகவும் வெற்றி பெற்றார். குறிப்பாக நடுத்தர குடும்ப வாழ்க்கையை மையமாக கொண்ட கதைகளில் அவரது நடிப்பு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அந்த காலத்தில் அவரது திரைப்படங்கள் குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்டாலும் பல படங்கள் நல்ல வசூலை கூச்சுது. இதனால் தயாரிப்பாளர்கள் அவரை நம்பிக்கையுடன் கதாநாயகனாக ஒப்பந்தம் செஞ்சாங்க. 1980களின் இறுதியில் திரையுலக வட்டார வெளியான மதிப்பீட்டுகளின்படி பாண்டியராஜன் ஒரு படத்திற்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பொருளாதார நிலையை பார்த்தால் இது ஒரு குறிப்பிடத்தக்க தொகையாக கருதப்பட்டது. பணம் அல்லது பிரம்மாண்ட தோற்றம் மட்டுமல்ல, நல்ல கதை, இயல்பான நடிப்பு ஒரு நடிகரை ரசிகர்கள் மனதில் நினைத்திருக்க செய்யும் என்பதை பாண்டியராஜன் தனது திரைப்படங்கள் மூலம் நிரூபித்தார். இன்று அவரது பழைய திரைப்படங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்போது குடும்ப ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க. நகைச்சுவை, எளிமை மற்றும் குடும்ப உணர்வை இணைத்து வெற்றி பெற்ற நடிகர்களில் பாண்டியராஜனும் முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 9வது இடத்துல பாக்யராஜ் இருக்கார். 1980களில் தமிழ் சினிமாவில் நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனர், கதையாசிரியர், திரைக்கதையாசிரியர் என பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்தவர் பாக்யராஜ். சாதாரண குடும்பங்களின் வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, நகைச்சுவை மற்றும் சமூக கருத்துக்களை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் திரையில் சொல்லும் திறமையால் அவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். திரையுலகில் தனது ஆரம்ப காலத்தில் இயக்குநர்களிடம் உதவியாளராக பணியாற்றி திரைப்பட தயாரிப்பின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். பின்னர் கதையாசிரியராகவும் இயக்குனராகவும் அறிமுகமாகி அதன் பிறகு கதாநாயகனாகவும் வெற்றிகரமாக உயர்ந்தார். அவர் இயக்கி நடித்த பல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக வசூல் வெற்றி பெற்றது. அதனால் தயாரிப்பாளர்கள் அவருடைய படங்களுக்கு அதிக முதலீடு செய்ய தொடங்கினார். ஒரு பாக்யராஜ் படம் என்றாலே குடும்ப ரசிகர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. திரையுலக மதிப்பீட்டின்படி 1980களில் உச்சத்தில் பாக்யராஜ் ஒரு படத்திற்கு சுமார் 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக கூறுறாங்க. அந்த காலத்தில் இது மிக உயர்ந்த சம்பளங்களில் ஒன்றாக கருதப்படுது. குறிப்பாக அவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் போன்ற பல பொறுப்புகளையும் ஏற்றதால் அவரது சந்தை மதிப்பு மேலும் உயர்ந்துச்சு. இன்று பாக்யராஜின் பல திரைப்படங்கள் தொலைக்காட்சிகளிலும் டிஜிட்டல் தளங்களிலும் தொடர்ந்து ரசிக்கப்படுது. எளிமையான கதைகளால் பெரிய வெற்றியை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்த முக்கியமான திரைப்பட கலைஞர்களில் பாக்யராஜும் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 8வது இடத்துல நடிகர் கார்த்தி இருக்கார். 1980களில் தமிழ் சினிமாவில் காதல் கதைகளும் குடும்ப படங்களுக்கும் தனி வரவேற்பு இருந்துச்சு. அந்த காலத்தில் தனது இயல்பான நடிப்பு, துடிப்பான உடல் மொழி, நகைச்சுவை உணர்வு மற்றும் கவர்ச்சியான திரைநடையால் இளைஞரின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் கார்த்தி. புகழ்பெற்ற நடிகர் ஆர் முத்துராமனின் மகனான கார்த்திக் திரையுலக பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனது நடிப்பு திறமையால் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். ஆரம்பத்திலேயே காதல் கதாபாத்திரங்களில் நடித்த அவர் குடும்பங்கள் மற்றும் இளைஞர்கள் என இரு தரப்பிலும் பிரபலமாகிறார் கார்த்தி. 1980களில் அவர் நடித்த பல திரைப்படங்கள் நல்ல வசூலை குவிச்சுது. மென்மையான காதல் கதைகளாக இருந்தாலும் நகைச்சுவை கலந்த குடும்ப படங்களாக இருந்தாலும் கார்த்தியின் நடிப்பு ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. அதனால் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து அவரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செஞ்சாங்க. திரையுலக மதிப்பீட்டின்படி அவரது உச்சகட்ட காலத்தில் ஒரு படத்திற்கு சுமார் 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க. அப்போது இந்த அளவிலான சம்பளம் பெறுவது மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்டுச்சு. தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்கியதால் அவரது சந்தை மதிப்பு மிகவும் உயர்ந்துச்சு. நடிகராக மட்டுமல்லாமல் ரசிகர்களிடம் எளிமையான பழகும் குணத்திற்கு கார்த்தி பெயர் பெற்றவர். இன்று அவர் முந்தைய அளவுக்கு திரைப்படங்களில் தோன்றாவிட்டாலும் 1980 மற்றும் 1990களில் நடித்த அவரது படங்கள் இன்னும் தொலைக்காட்சியில், டிஜிட்டல் தளங்களிலும் ரசிகர்களால் விரும்பப்படுகிறது. 1980களில்
காதல் நாயகனாக முக்கியமான இடத்தை பிடித்த கார்த்திக் தனது இயல்பான நடிப்பாலும் தனித்துவமான திரைமொழியாலும் தமிழ் சினிமாவில் அழியாத தடத்தை பதித்துள்ளார். 7வது இடத்துல ராமராஜன் இருக்கார். 1980களின் இறுதியில் தமிழ் சினிமாவில் கிராமத்து பின்னணியில் உருவான திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த வெற்றிக்கு முக்கிய காரணமான விளங்கிய நடிகர்கள் ஒருவர் ராமராஜன். எளிமையான தோற்றம், குடும்ப பாசம், விவசாய வாழ்க்கை, கிராமத்து கலாச்சாரம் போன்றவை இயல்பாக திரையில் வெளிப்படுத்தியதால் அவர் மிக குறுகிய காலத்திலேயே ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடிக்கிறாரு. ராமராஜன் நடித்த பல கிராமத்து திரைப்படங்கள் தொடர்ந்து வசூல் சாதனை படைச்சது. குறிப்பாக நகரங்களை விட கிராமங்களில் அவரது படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. புதிய படம் வெளியாகும் போதெல்லாம் குடும்பம் முழுவதும் திரையரங்குக்கு சென்று பார்க்கும் அளவிற்கு அவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளம் உருவாச்சு. அந்த காலத்தில் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இணையாக ராமராஜன் திரைப்படங்களும் பல வாரங்கள் வெற்றிகரமாக ஓடியதாக திரையுலகினர் சொல்கிறாங்க. இதன் காரணமாக தயாரிப்பாளர்கள் அவரை தொடர்ந்து கதாநாயகனாக ஒப்பந்தம் செஞ்சாங்க. திரையுலக வட்டாரங்களில் பரவலாக கூறப்படும் மதிப்பீட்டுகளின்படி தனது உச்சகட்ட காலத்தில் ராமராஜன் ஒரு படத்திற்கு சுமார் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க. 1980களின் பொருளாதார சூழலை பார்த்தால் இது மிகவும் உயர்ந்த சம்பளமாக கருதப்படுது. அப்போது ஒரு படத்தின் மொத்த தயாரிப்பு செலவுடன் ஒப்பிடும்போது இந்த அளவிலான சம்பளம் ஒரு நடிகரின் வணிக மதிப்பை வெளிப்படுத்துது. ராமராஜனின் வெற்றி அவர் சம்பளத்தில் மட்டுமல்ல, ரசிகர்களின் அன்பிலும் இருந்தது. குறிப்பாக குடும்ப கதைகள், காதல் உறவுகள் மற்றும் கிராமத்து வாழ்க்கையை மையமாக கொண்ட திரைப்படங்கள் அவரை ஒரு தனித்துவமான நட்சத்திரமாக மாற்றுச்சு. இன்று அவரது பழைய திரைப்படங்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்போது நல்ல வரவேற்பு பெறுது. கிராமத்து மண் வாசனையை தமிழ் சினிமாவில் உயிரோட்டமாக கொண்டு வந்த நடிகர்களில் ராமராஜன் ஒரு முக்கியமான பெயராக என்றும் நினைவு கூறப்படுகிறார். 6வது இடத்துல நடிகர் சத்யராஜ் இருக்கார். 1980களில் தமிழ் சினிமாவில் மிகவும் வித்தியாசமான பயணத்தை உருவாக்கிய நடிகர்கள் ஒருவர் தான் சத்யராஜ். பெரும்பாலான நடிகர்கள் கதாநாயகனாக அறிமுகமாகி பின்னர் முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்த நிலையில் சத்யராஜ் தனது பயணத்தை வில்லன் கதாபாத்திரத்திலிருந்து தொடங்கினார். அவரது தனித்துவமான குரல், உயரமான தோற்றம், தன்னம்பிக்கையான நடிப்பு மற்றும் வலுவான திரை இருப்பு அவரை மிக குறுகிய காலத்திலேயே ரசிகர்களிடம் கவனத்தில் கொண்டு வந்துச்சு. ஆரம்பத்தில் பல முன்னணி நடிகர்கள் படங்களில் வில்லனாக நடித்த அவர் ஒரு படத்திலும் தனது நடிப்பால் தனி முத்திரையை பதித்தார். குறிப்பாக அவரது வசன உச்சரிப்பு, வில்லத்தனத்தை வெளிப்படுத்தும் தனித்துவமான பாணியும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெறுது. அதன் பிறகு கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைக்குது. ஆக்ஷன், நகைச்சுவை, குடும்பம், சமூக கருத்துக்கள் என பல்வேறு வகையான கதைகளில் நடிக்கிறார். அவரது திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றதால் தயாரிப்பாளர்களின் நம்பிக்கைக்குரிய முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக உயர்றாரு. திரையுலக மதிப்பீட்டின்படி 1980களின் இறுதியில் தனது உச்சகட்ட காலத்தில் சத்யராஜ் ஒரு படத்திற்கு சுமார் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை சம்பளம் பெறதா சொல்கிறாங்க. இன்றைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தவரை இது மிகவும் உயர்ந்த சம்பளமாக கருதப்படுது. தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்கியதால் அவரது சந்தை மதிப்பு கணிசமாக உயருது. சத்யராஜின் சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் ஒரே மாதிரியான கதாபாத்திரங்கள் மட்டுமே சிக்கிக்கொள்ளவில்லை. வில்லன், ஹீரோ, நகைச்சுவை, குணச்சித்திரம் என பல வடிவங்களில் தனது திறமையை நிரூபிக்கிறார். இந்த பல்துறை நடிப்பு தான் அவரது பல தலைமுறைகளின் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்க செய்யுது. இன்றும் சத்யராஜ் திரைப்படங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார். பல தசாப்தங்களான தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து வரும் அவர் தமிழ் சினிமாவின் மிகவும் மதிக்கப்படும் நடிகர்களில் ஒருவராக இருக்கிறார். 5வது இடத்துல விஜயகாந்த் இருக்கார். 1980களில் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் திரைப்படங்களுக்கு புதிய அடையாளத்தை உருவாக்கியவர் நடிகர் விஜயகாந்த். தைரியமான காவல்துறை அதிகாரி, நேர்மையான இளைஞர், ஏழைகளுக்காக போராடும் கதாநாயகன் போன்ற கதாபாத்திரங்களால் நடித்து வந்தார். மிக குறுகிய காலத்திலேயே ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சார். திரையுலகில் ஆரம்ப காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டாலும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் தொடர்ந்து முன்னேறினார். ஒரு கட்டத்தில் ஆண்டுக்கு அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்கள் நடித்து மிகவும் பிஸியான நடிகர் ஒருவராக இருந்தார். அவரது படங்கள் நகரங்கள் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் மிக வரவேற்பு பெற்றுச்சு. விஜயகாந்தின் திரைப்படங்களில் ஆக்ஷன் காட்சிகள், நீதிக்காக போராடும் கதாநாயகன், குடும்ப உணர்வுகள் மற்றும் சமூக கருத்துக்கள் முக்கிய இடம் பெற்றுச்சு. இதனால் குடும்ப ரசிகர்கள் முதல் இளைஞர் வரை அனைத்து தரப்பினரும் அவர் பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் அவரது திரைப்படங்கள் நல்ல வணிக நம்பிக்கை அளிச்சிச்சு. திரையுலக மதிப்பீட்டின்படி 1980களில் இறுதியில் விஜயகாந்த் ஒரு படத்திற்கு 4 லட்சம் முதல் 7 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க.
அந்த காலத்தில் இது மிகவும் உயர்ந்த சம்பளமாக கருதப்படுது. தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்கியதால் அவரது சந்தை மதிப்பு மிகவும் வேகமாக உயருது. நடிகராக மட்டுமல்லாமல் தனது ஒழுக்கம், நேரம் தவறாமை மற்றும் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர்களிடம் காட்டிய மரியாதைக்காகவும் விஜயகாந்த் பாராட்டப்பட்டார். பின்னர் அவர் அரசியலிலும் களமிறங்கினாலும் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்கிய தனித்துவமான இடம் இன்று வரை ரசிகர்கள் நினைவில் உள்ளது. 1980களில் தமிழ் சினிமாவின் முக்கிய வசூல் நட்சத்திரங்கள் ஒருவராக திகழ்ந்தார். தனது நடிப்பு, துணிச்சலான கதாபாத்திரங்கள் மற்றும் மக்கள் மத்தியில் பெற்ற அன்பின் மூலம் மறக்க முடியாத நடிகராக வரலாற்றில் இடம் பிடித்தார். 4வது இடத்துல மோகன் இருக்காரு. 1980களில் தமிழ் சினிமாவில் காதல் மற்றும் மெலோடி திரைப்படங்களில் ரசிகர்கள் மனதை ஆட்சி செய்த காலம். அந்த காலத்தில் தனது இயல்பான நடிப்பு, அமைதியான தோற்றம் மற்றும் காதல் கதாபாத்திரங்களால் ரசிகர்களின் இதத்தை தனி இடத்தை பிடித்தவர் நடிகர் மோகன். தொடர்ந்து பல இசை வெற்றி படங்கள் நடித்ததால் ரசிகர்கள் அவரை அன்புடன் மைக் மோகன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். திரையுலகில் அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே மோகன் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் ஒருவராக உயர்ந்தார். காதல், குடும்பம், உணர்ச்சி நிறைந்த கதைகளில் அவர் நடித்த திரைப்படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றுச்சு. அந்த காலத்தில் வெளியான பல படங்கள், பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டானதால் மோகனின் புகழும் வேகமாக உயர்ந்துச்சு. இசையமைப்பாளர்கள், இனிமையான பாடல்கள், வலுவான கதைகள் மற்றும் மோகனின் இயல்பான நடிப்பு ஆகியவை சேர்ந்து அவரது திரைப்படங்களை மக்கள் மனதில் மிகவும் பிரபலமாக்குச்சு. அவரது படங்கள் நகரங்களிலும் கிராமங்களிலும் நீண்ட நாட்கள் ஓடி நல்ல வசூலை ஈட்டுச்சு. இதனால் தயாரிப்பாளர்கள் அவரை தொடர்ந்து கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்ய ஆர்வம் காட்டினாங்க. திரையுலக மதிப்பீட்டின்படி 1980களில் உச்சகட்டத்தில் மோகன் ஒரு படத்திற்கு சுமார் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க. அன்றைய காலத்தில் இது மிக உயர்ந்த சம்பளமாக ஒன்றாக கருதப்படுது. அவரது படங்கள் தொடர்ந்து வணிக வெற்றியை பெற்றதால் தமிழ் சினிமாவில் அதிக மதிப்புள்ள நடிகர்கள் ஒருவராக அவரும் விளங்கினார். மோகனோட சிறப்பம்சம் என்னென்னா, அவர் பெரும்பாலும் குடும்பம் முழுவதும் சேர்ந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்களில் நடித்தார். அதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. காலப்போக்கில் திரைப்படங்களிலிருந்து இடைவெளி எடுத்தாலும் மோகன் நடித்த 1980களின் பல திரைப்படங்களும் பாடல்களும் இன்று ரசிகர்களால் விரும்பி பார்க்கப்படுது. அந்த காலத்தின் காதல் நாயகர்களில் மோகனும் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. அவரது திரைப்பயணம் 1980களில் தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அத்தியாயமாகும். 3வதாக இருக்க நடிகர் சிவாஜி கணேசன். 1980களில் தமிழ் சினிமாவில் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் பெற்ற நடிகரில் முதன்மையானவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 1950களிலிருந்து தமிழ் சினிமாவில் தனது அசாதாரண நடிப்பால் ரசிகர்கள் மனதை வென்ற அவர் 1980களிலும் தனது நடிப்பு ஆளுமையை அதே அளவில் தக்க வைத்தார். வசன உச்சரிப்பு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன், வரலாற்று மற்றும் சமூக கதாபாத்திரங்களை உயிர்ப்பிக்கும் நடிப்பு ஆகியவற்றால் அவர் இந்திய சினிமாவில் தலை சிறந்த நடிகர்கள் ஒருவராக உயர்ந்தார். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை முழுமையாக வாழ்ந்து காட்டும் அவரது திறமை இளம் நடிகருக்கே ஒரு பாடமாக இருந்துச்சு. 1980களில் அவர் பெரும்பாலும் அனுபவமிக்க குடும்பத் தலைவர், நீதிபதி, அரசியல்வாதி, ஆன்மீக வழிகாட்டி போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்தார். ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் இடம்பெறுவது அந்த படத்திற்கு தனி மதிப்பையும் நம்பிக்கையும் அளிப்பதாக தயாரிப்பாளர் சொல்கிறாங்க. திரையுலக வட்டாரங்களில் பரவலாக கூறப்படும் தகவல்படி 1980களில் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் உயர்ந்த சம்பளம் பெற்ற மூத்த நடிகர் ஒருவராக இருந்தார். அவருடைய நீண்டகால அனுபவம், நடிப்பு திறன் மற்றும் ரசிகர்களின் மரியாதை போன்ற காரணமாக அவர் நடித்த திரைப்படங்களுக்கு தனி வணிக மதிப்பு இருந்ததாக சொல்கிறாங்க. சம்பளத்தை விட அவரது பெயரே ஒரு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. அவருடன் ஒரு காட்சியில் நடிப்பதையே பல இளம் நடிகர்கள் பெருமையாக கருதுகிறாங்க. அவர் நடித்த திரைப்படங்கள் வசூல் மட்டுமல்லாமல் கலை ரீதியாகவும் பாராட்டப்பட்டது. பல தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்ற சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் பெருமையாக கருதப்படுறாங்க. அவரது திரைப்படங்கள் இன்றும் திரைப்பட கல்லூரிகளிலும் நடிப்பு கற்றுக்கொள்ள எடுத்துக்காட்டாக பேசப்படுறாங்க. சிவாஜி கணேசன் ஒரு படத்திற்கு 6 முதல் 10 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க. நடிப்பு என்ற கலைக்கு வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த சிவாஜி கணேசன் சம்பளத்தால் மட்டுமல்ல, தனது அபாரமான திறமையாலும் திரையுலகிற்கு வழங்கிய பங்களிப்பாலும் என்றும் நினைவு கூறப்படுறாரு. 2வதாக இருக்கிறது நடிகர் கமலஹாசன். 1980களில் தமிழ் சினிமாவில் நடிப்பு என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது நடிகர் கமலஹாசன். சிறு வயதிலேயே திரையுலகில் அறிமுகமான அவர் காலப்போக்கில் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர் ஒருவராக உயர்றாரு. காதல், ஆக்ஷன், குடும்பம், த்ரில்லர், வரலாறு, நகைச்சுவை என எந்த வகையான கதாபாத்திரமாக இருந்தாலும் அவர் முழுமையாக ஒன்றி போய் நடிக்கும் திறமையால் ரசிகர்கள் மனதில் தனி இடத்தை பிடிக்கிறாரு. 1980களில் கமலஹாசன் நடித்த பல திரைப்படங்கள்
விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்ததால் அவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகளை விரும்பும் கலைஞராகவும் அறிவிக்கப்படுறாரு. அவரது நடிப்பிற்காக பல மாநில மற்றும் தேசிய அளவிலான பாராட்டுகளை பெறாரு. அந்த காலத்தில் கமலஹாசன் திரைப்படங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவின் பிற மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இதனால் தயாரிப்பாளர்களுக்கும் அவரது திரைப்படங்களை மிகுந்த நம்பிக்கையுடன் தயாரித்தாங்க. திரையுலக மதிப்பீட்டின்படி 1980களில் கமலஹாசன் ஒரு படத்திற்கு 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை சம்பளம் பெற்றதாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தவரை இது மிகவும் உயர்ந்த சம்பளமாக கருதப்படுது. குறிப்பாக அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல, கதை, திரைக்கதை, திரைப்பட தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் அவரது சந்தை மதிப்பு தொடர்ந்து உயருது. கமலஹாசனின் சிறப்பம்சம் வெற்றி படங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு திரைப்படத்திலும் புதுமையை முயற்சிக்க வேண்டும் என்ற அவரது எண்ணத்திலும் இருந்துச்சு. மேக்கப், உடல் மொழி, வசன உச்சரிப்பு, நடனத்திறன் மற்றும் கதாபாத்திரங்களுக்காக எடுத்துக்கொண்ட உழைப்பு ஆகியவை அவரை மற்ற நடிகர்களிலிருந்து தனித்துவமாக நிற்க செஞ்சுது. முதலாவதாக இருக்க நடிகர் ரஜினிகாந்த். 1980களில் இறுதியில் தமிழ் சினிமா என்றாலே முதலில் நினைவுக்கு வந்த பெயர் ரஜினிகாந்த். வில்லனாக தனது திரைப்பயணத்தை தொடங்கி பின்னர் கதாநாயகமாக உயர்ந்து மிக குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக மாறினார். அவரது தனித்துவமான நடிப்பு ஸ்டைல், வேகமான வசன உச்சரிப்பு, சிகரெட் மற்றும் கண்ணாடி சுழற்றி அந்த பாணியில் ஆக்ஷன் காட்சிகள் ஆகியவை ரசிகர்களிடம் வெகுவாக கவர்ந்தார். 1980களில் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மிகப்பெரிய வசூல் பெற்றுச்சு. நகரங்கள் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் அவரது படங்கள் திருவிழாவாக கொண்டாடினாங்க. புதிய திரைப்படம் வெளியாகும் நாளில் திரையரங்கில் முன்பு ரசிகர்கள் அதிகாலையிலேயே திரண்டு வந்தாங்க. கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வது, பட்டாசு வெடிப்பது, முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பது போன்ற ரசிகர் கலாச்சாரம் அந்த காலகட்டத்தில் மேலும் வலுவடைஞ்சது. அவரது பெயர் மட்டும் போதும் ஒரு திரைப்படத்தின் வணிகத்தை உயர்த்தும் என்ற நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கு உருவாச்சு. அதனால் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களுக்கு முன்பதிவிலேயே பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அவர் நடித்த பல படங்கள் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை படைச்சது. திரையுலக மதிப்பீட்டின்படி 1980களில் ரஜினிகாந்த் ஒரு படத்திற்கு 10 லட்சம் முதல் 15 லட்சம் சம்பளம் வரை பெற்றதாக சொல்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் உயர்ந்த சம்பளம் ஒன்றதாக கருதப்படுறாங்க. அப்போது பல திரைப்படங்களின் மொத்த தயாரிப்பு செலவே இன்றைய அளவுடன் ஒப்பிடும்போது மிக குறைவாக இருந்ததால் அந்த அளவிலான சம்பளம் ஒரு நடிகரின் மிகப்பெரிய வணிக மதிப்பை காட்டியிருக்கு. சம்பளத்தை விட முக்கியமானது அவரது ஸ்டார் வேல்யூ. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றால் அறிவிப்பே ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குது. அதனால் தயாரிப்பாளர்கள் அவரை ஒப்பந்தம் செய்ய போட்டியிட்டதாக சொல்கிறாங்க. 1980களில் உருவான இந்த மாபெரும் ரசிகர் ஆதரவும் தொடர்ச்சியான வெற்றி படங்களையும் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டார் என்ற நிலைக்கு உயர்த்துது. பல தசாப்தங்கள் கடந்த பிறகும் அந்த புகழை அவர் தக்க வைத்திருப்பது அவரது திரைப்பயணத்திற்கு மிகப்பெரிய சாதனையாகும். இன்றும் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரம் ஒருவராக இருக்கிறாரு. அவரது எளிமை, ரசிகரிடம் காட்டும் அன்பு மற்றும் தொடர்ந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் முயற்சி ஆகியவை அவரை பல தலைமுறைகளின் விருப்ப நடிகராக நிலைநிறுத்துது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நீங்கள் யாருடைய சம்பளத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டீங்க, யாருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.